இன்னைக்கு வந்து ஒரு லாங் கேப் ஆயிடுச்சு வீடியோஸ்க்கு. சாரி. கொஞ்சம் வேலையா இருந்தேன். கொஞ்சம் த்ரோட் எனக்கு வேலையா கொஞ்சம் கோல்டு இருக்கு. ஸோ இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து எக்கனாமிக்ஸ். ஓகே. ஆக்சுவலி லெசன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். 11th இந்த 11th சிலபஸ் வந்து கொஞ்சம் ஐ கெஸ் ஃபைனலுக்கு முன்னாடி என்னால் முடிக்க முடியாது. பட் ஐ ட்ரை மை பெஸ்ட். நான் ஃபெப்ரவரியில் தான் ஃபைனல்ஸ் இருக்குது 11th. ஸோ ஐ ட்ரை மை பெஸ்ட் டு ஃபினிஷ் பிஃபோர் தட். எல்லாத்தையும் ஒரு சாப்டர் தான் முடிச்சு வச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் பிட் டிஃபிகல்ட், பட் ஐ ட்ரை மை பெஸ்ட். ஓகே. எல்லாத்துலேயுமே லிட்ரலி 8 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ ஐ ட்ரை ஃபினிஷிங். எப்படியாவது முடிக்க ட்ரை பண்ணுறேன். பட் டோன்ட் வரி, ஐ ட்ரை இம்ப்ரூவிங் மை எக்ஸ்பிளைனிங் அண்ட் அதர் திங்ஸ். ஓகே, இன்னைக்கான டாபிக் வரலாம். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து எக்கனாமிக்ஸ். ஓகே, எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் செக். ஸோ இன்னைக்கு வந்து எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து என்னதுன்னா இந்தியன் எக்கானமி ஆன் த ஈவ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அதாவது இந்தியன் எக்கானமி வந்து இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி நம்மளுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கறத இந்த சாப்டர்ல பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ இந்த புக்கோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன? இந்த எக்கனாமிக்ஸ் எதுக்கு நம்ம படிக்கணும்னா, இப்போ இந்த நம்ம படிக்கிற இப்போ புக்கு இந்த இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இந்த புக் வந்து ஏன் நம்ம இந்த 11th படிக்கணும்னா கொஞ்சம் ஃபெமிலியரைஸ் ஆகுது. ஓகே. இந்த இந்தியாவில் நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு, நம்மளோட எக்கனாமிக் பாஸ்ட் எப்படி இருந்துச்சு, நம்ம எப்படிதான் இவ்வளோ டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கறது தான் இந்த சாப்டர் நம்ம படிக்கிறோம். ஓகே, இந்த புக்கை என்ன படிக்கிறோம். ஸோ இந்த சாப்டர்ல வந்து நம்ம எக்கனாமிக்ஸ், அதாவது நம்மளோட எக்கனாமிக் கண்டிஷன், நம்ம நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு பிரிட்டிஷ் இருந்த காலத்துல, அதாவது இங்கிலாந்து, கிரேட் பிரிட்டன் இருந்த காலத்துல நம்மளோட எக்கனாமிக், அதாவது பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா லோ லெவல் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்டர் த கொலோனியல் ரூல். பாருங்க, இப்போ இந்தியா வந்து ஒரு தனிப்பட்ட எக்கானமியை தான் வச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்தியாவுக்குன்னு ஒரு இண்டிபெண்ட் எக்கானமி இருந்துச்சு. அதில் வந்து மெயினாக எக்கனாமிக்கு ரொம்ப பொருளாதாரத்துக்கு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து இந்த எப்படி சொல்றது, விவசாயம் பண்ணுறது தான், அக்ரிகல்ச்சர். அந்த அக்ரிகல்ச்சர் தான் இந்தியன் எக்கானமிக்கு ரொம்ப ஒரு லைவ் இதாக இருந்துச்சு. மற்ற மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த இந்தியாவில் வாழ்ற மக்களுக்கு அவங்களுக்கு மெயின் லைஃப் சோர்ஸ், எக்கனாமிக் சோர்ஸ், அதாவது இன்கம்மா இருக்கட்டும், இல்லை அவங்களோட வாழ்வாதாரமா இருக்கட்டும், அதுக்கு வந்து மெயினாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது அக்ரிகல்ச்சர். ஓகே. ஆனால் இந்தியா அது மூலியமா மட்டும்தான் எக்கனாமிக்காக ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா கிடையாது. இந்தியா வந்து இன்னும் நிறைய விஷயங்களையும் பேர் போனதாக இருந்துச்சு. எப்படி சொல்ல போனோம்னா ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது கையிலேயே நம்ம பொம்மை செய்வோம் தெரியுமா, அந்த வுட்டில் கட்டையில் அப்புறமா அந்த பின்னி, இந்த அதாவது நார் பின்னுறதுன்னு நினைக்கிறாங்க, அந்த பின்னி பொம்மை செய்யறது, அந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்தியா வந்து ரொம்ப பெரிய இதுல இருந்துச்சு, ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல இருந்துச்சு. அதுதான் நம்மளோட இந்தியாவோட ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஐகானிக் இதா இருந்துச்சு. அதாவது அதுதான் நம்மள தனித்துவமா காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அது மட்டும் தானா, ஃபீல்ட்ஸ் ஆஃப் காட்டன் அண்ட் சில்க் டெக்ஸ்டைல்ஸ். காட்டன் அண்ட் சில்க் டெக்ஸ்டைல்ஸ் சொல்லவே தேவை, நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப அந்த சாரீ பின்னுறது, பட்டு செய்யறது, பட்டு புடவை அந்த மாதிரிலாம் செய்யறது, அந்த டிசைனிங்க்கு ரொம்ப பேர் பண்ணுவாங்க இந்தியாஸ். ஓகே. அதே மாதிரி மெட்டல் அண்ட் ப்ரெஷியஸ் ஸ்டோன் ஒர்க்ஸ், இந்த நம்ம ராஜாங்கள்லாம் பார்த்தோம். இந்த நான் தமிழ்நாடுங்கிறதுனால ஸோ தமிழ்நாட்டில் இருந்து எனக்கு சில பேர் தெரியும். இந்த தமிழ்நாட்டில் இருக்க அந்த ஃபுல் ஜுவல்லரி ஸ்டைல்ஸு, அந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தோம்னா அதுதான் மெட்டல் அண்ட் ஸ்டோன் ஒர்க்ஸ். அதில் வந்து அந்த மெட்டலில் சின்ன இத்தோண்டு மெட்டலில் எப்படி அந்த டிசைனிங்லாம் பண்ணி அந்த ஸ்கல்ப்சர்லாம் அதுலேயே பண்ணி தருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப பேர் போனவங்களா இருந்தோம். அதனாலேயே இந்த உலகத்திலே இருக்கிற இந்த இம்போர்ட் பிஸ்னஸ், நம்ம இந்த இந்தியாவிலேருந்து மற்ற கண்ட்ரிஸ்க்கு இம்போர்ட் போய் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அங்கே அனுப்பி அவங்க சேல் பண்ணுற மாதிரி, அந்த இடத்துல இந்தியா வந்து டாப்ல இருந்துச்சு. அது காரணம் இந்த மாதிரி நம்ம இந்த இதில் ரொம்ப பேர் போனவங்க இருந்தோம். பேர் போனவங்க இருந்தோம்னா குவாலிட்டி அண்ட் பெஸ்ட் கண்டிஷன்ல நம்ம தருவோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருந்தவங்க நம்ம இந்தியா வந்து கிட்டத்தட்ட 2 செஞ்சுரிக்கு, ஓகே 2 செஞ்சுரி கரெக்டாக தானே, 2 செஞ்சுரி
2 செஞ்சுரி கிட்டத்தட்ட நம்ம பிரிட்டிஷ் ரூலுக்கு போகும்போது நம்மளோட எக்கானமி இங்க இருந்தது இப்படி போயிடுச்சு, ரொம்ப தரமட்டமா அழிஞ்சிச்சு. நம்ம அதுக்கப்புறமா ஏன் அந்த மாதிரி ஆகணும்னு பார்க்கணும். ஓகே, ஏன்னா இப்போ நம்ம வந்து இங்கிலாண்டர்ஸ், அதாவது பிரிட்டன்காரங்க வந்து நம்மளோட இந்தியாவுக்கு வந்து எதுக்கு நம்ம இங்க வந்து அவங்க என்ன பண்றதுக்கு பிளான் இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட இந்தியாவை ஒரு ஒரு 2 கேட்டகரிக்குள்ள அவங்க கொண்டு வரணும்னு பார்த்தாங்க. ஒரு 2 விஷயத்துக்குள்ளதான் இந்தியா இருக்கணும், அதே தனிப்பட்ட சில இதுல வேலை செய்யக்கூடாது. ஓகே, ஏன்னா இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, transforming the country into suppliers of raw materials and consumer of finished industrial products from Britain. ஓகே, இந்த இந்த ஒரு இதுக்குலாம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா 2 விஷயம். ஓகே, மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல்ஸ், அதாவது இந்தியாவுக்குள்ள ரா மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்கும். அந்த ஐரன் மைனு, கோல் மைனு, கோல்டு மைனு, அந்த மைன்லாம் அந்த ரா மெட்டீரியல்ஸ் நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம நாட்டில் கிடைக்கிறது எல்லாத்தையும் அது அப்படியே நம்ம வந்து இந்தியா வந்து இண்டிபெண்டா இருக்கும்போது, அதாவது பிரிட்டிஷ் காலம் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த அந்த டைமண்டு, கோல்டு, டைமண்டு, அந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம வச்சு நம்ம அதை டிசைன் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்மளோட எக்கனாமி ஸ்டேபிளா போயிட்டு. அதுவே இது வந்த பிறகு, அதாவது பிரிட்டன் உள்ள வந்த பிறகு அதை எல்லாத்தையும் டோட்டலா ஸ்டாப் பண்ணிடுச்சு. அவங்க வந்து அந்த மெட்டீரியல்ஸ் அப்படியே அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க, அதாவது இங்கிலாந்துக்கு. அப்போ கிரேட் பிரிட்டன் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ கிரேட் பிரிட்டனுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்க எடுத்துட்டு போயிட்டு அங்க அவங்க அந்த அந்த நம்ம நம்ம நாட்டுல இருந்து எடுத்துட்டு போன அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அங்க வச்சு அதை யூஸ் பண்ணி அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். வந்து அந்த இண்டஸ்ட்ரியில வச்சு ப்ரொடியூசர் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளோட நாட்டுக்கு அனுப்பி இங்க இருந்து மற்றவங்களுக்கு எல்லாம் விற்கிற மாதிரி. அதாவது நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்ம செஞ்சு நம்மளே நம்ம நாட்டுல கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கோம், அதை மற்ற நாட்டுக்கு போய் கொடுப்போம். ஆனா பிரிட்டன் என்ன பண்ணியாச்சு, நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்ம நாட்டுல இருக்கிறதே எடுத்துட்டு போயிட்டு அவங்க நாட்டுல வச்சு அவங்க நாட்டுல இருந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம நாட்டுக்கு அனுப்பி விட்டு நம்மள ஒரு மார்க்கெட் ஏரியா மாதிரி மாத்திட்டாங்க. நம்ம தான் ப்ரொடியூசர் ஏரியாவா இருந்துச்சு, நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாத்தையும். அந்த ப்ரொடியூசருங்கிற டைட்டில் எடுத்துட்டு நம்ம மார்க்கெட்டா மாத்தி விட்டாங்க. நம்ம வந்து மார்க்கெட்டிங் தான் பண்ணோம். மார்க்கெட்டிங்னா அந்த மார்க்கெட்டிங்லயும் நம்மளுக்கு காசு கிடைக்காது, அவங்களுக்கு தான் கிடைக்கும் காசு எல்லாம். ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்களோட ஃபினிஷ்ட் குட்ஸ், அதாவது அவங்க முடிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நாட்டுக்கு எடுத்துட்டு வந்து நம்ம நாட்டை வந்து ஒரு மார்க்கெட் ஏரியா மாதிரி மாற்றிடுவாங்க. மற்றவங்களாம் மற்ற நாட்டில் இருக்கிறவங்களாம் இங்கே வந்து வாங்குறது, நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டுல இருந்து மற்றவங்களுக்கு போகிறது. ஆனால் நம்ம நாட்டுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அந்த மாதிரி தான் அவங்க மாற்றணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா மாற்றினாங்க. ஓகே, obviously the colonial government never made any sincere attempt to estimate India's national and per capita income. அதாவது நேஷனல் பர் கேபிட்டல் இன்கம்னா என்ன சொல்ற பாருங்க, ஒரு வருஷத்துக்கு நம்ம நாட்டுக்கு எவ்வளவு காசு வருமானம் வரும்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த பிரிட்டன் நம்மளோட நாட்டுக்குள்ள வந்த பிறகு அவங்க வந்து அந்த சின்சியர் இது இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து அந்த சின்சியர் தாட்டே இருக்குல்ல, இந்த நாடு வளரணும், நம்ம நாடு வளரணும், இந்த நாடு வளரணும்னா வரல. அவங்க நம்ம நாட்டுல இருந்து எடுத்துட்டு போய் அவங்க நாடு வளரணும்னு பார்த்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்தியா எதுக்கு இந்த மாதிரி இருக்கணும், ஒரு கால்குலேஷன்லாம் அவங்க போடவே இல்லை. நம்ம இந்தியாவுக்கு எவ்வளவு வருமானம் வருது, ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு வருமானம் போகுது, என்னெல்லாம் பண்ணோம் அப்படிலாம் எதுவுமே பண்ணலாம். அந்த மாதிரி எந்த எஸ்டிமேஷனும் அந்த எந்த கால்குலேஷன்ஸும் அவங்க பண்ணவே இல்லை. ஓகே, அப்புறமா இந்த மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்கும்போது some individuals attempts which were made to measure such incomes yielded conflicting and inconsistent results. Among the noble estimators, Dadabhai Naroji, William Digby, Finlay Shiraz, V.K.R.V. Rao, and R.C. Desai. ஸோ இந்த நிறைய பேர் வந்து இந்த பிரிட்டன்ல இருந்து யாரும் எஸ்டிமேட் பண்ணல. ஓகே, நம்ம இந்தியால இருந்து ஆளுங்க வந்து சரி நம்ம எஸ்டிமேட் பண்ணி பார்ப்போம், நம்மளுக்கு எவ்வளவுதான் வருமானம் வருது ஒரு வருஷத்துல இல்ல ஒரு மாசத்துக்கு எவ்வளவுதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு செக் பண்ணாங்க. என்னதான் அவங்க செக் பண்ணாலும் அது கரெக்டா வரல, கரெக்டான கலெக்டேஷனும் வரல, ரொம்ப ஒருமே தப்பாவும் போகுது. ஆனா அதுலயும் கரெக்டான அட்டம்ஸ் கொஞ்சம் கரெக்டா ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க அவங்க எல்லாம் இருந்ததுன்னா தாதாபாய் நாரோஜி, வில்லியம் டிக்பை, ஃபின்லே ஷிராஸ், வி.கே.ஆர்.வி. ராவ் அண்ட் ஆர்.சி. தேசாய், இவங்களாம் தான் மெயினா செக் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவே இப்போ